ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சத்யபிரியா பேசுகிறேன். ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கும் போது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். See, it is based on the experiences what we had in our life. Trust only few. So Shakespeare நமக்கு சொல்லியிருக்கார்ல, we can love many people but only trust few. So it is basically a bond which has been built between the relationships. ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ இட் இஸ் அ பாண்ட் விச் ஹஸ் பீன் பில்ட் அண்ட் விச் க்ளூஸ் டுகெதர் தி ஹியூமன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட். ஐ லவ் யூ நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும்ல, லைக் ஐ மீன் இந்த சென்ஸ் ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். பட் எல்லாரையும் நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. Only few we can trust. So when you trust somebody, 100% அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறது விட்டுட்டு கொஞ்சம் start believing yourself. So you can trust on the subject what they have committed to you. You can trust on what they have told you. Okay, இந்த விஷயத்துக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கும் போது you can trust. But trusting the individual 100%, it will be a danger zone for you. At times நம்மளுக்கு அது ரொம்ப மனசு வலி கொடுக்கும். ஏன்னா when you start trusting the person 100%, அவங்க சின்னதாக ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து இல்லாமல் பண்ணாங்கன்னா கூட it will disappoint you. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, நம்பலாம். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அதை எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. லைக் யூ ஹாவ் ஆல்வேஸ் அ ஷீல்ட் around you so that you will not get hurt on any circumstances. And again, for the people, sorry அப்படிங்கிற word, people will break their trust and easily say sorry. Sorry சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? Sorry is a word which can be used when you have done something unknowingly. தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் சாரி. தெரிஞ்சே செய்கிற விஷயத்துக்கெல்லாம் சாரி அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. உங்களை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு சாரி சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டா, ப்ளீஸ் டோன்ட் ஹர்ட் த பர்சன் whom you have trusted so much. ஸோ ட்ரஸ்ட் பண்ணலாம், பட் எவ்வளோ எப்படிங்கிறது தான் விஷயம். ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு ஹர்ட் சம்ஒன், எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஸ்டோனை தூக்கி எறிகிறீங்க ஒரு சீக்குள்ளே, கல் எரிஞ்சிட்டிங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். பட் அந்த கல் இருக்குல்ல, அது அந்த சீக்குள்ளே எவ்வளோ டீப்பாக இறங்கி இருக்குதுங்கிறது அந்த சீக்கு மட்டும்தான் தெரியும். தட் இஸ் ஹவு த ஹர்ட்டிங் ஹேப்பன்ஸ் டு பீப்புள் வென் யூ ஹர்ட் சம் ஒன். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் லைக் வெரி டெண்டர் ஆர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம். நம்ம வந்து ஒரு அதே மாதிரி ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா வில் லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் தே ஹவ் ஹேட் ஆன் அஸ். அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் ட்ரஸ்டிங், பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் லைக் ஸ்கேரி திங்ஸ். இட் இஸ் குட் டு ட்ரஸ்ட் பீப்புள், பட் அதுக்கும் மேலே உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அபவ் ஆல் ட்ரஸ்ட் காட், பிகாஸ் ஹீ இஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹீ வில் நாட் லெட் யூ டவுன் ஆன் எனி அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ். எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ ட்ரஸ்ட் தெம் மோர். Spread love and happiness. Stay blessed and happy. இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னா just comment it. And வேறு ஏதாவது டாபிக் அப்படின்னாலும் you can put it in the comments. And thank you so much for meeting you all. Stay blessed. Love yourself more. உங்களை ஜாஸ்தி ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் மற்றவங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். Thank you. Om Shanti.